கன்னி ராசி ஆண்கள், பொதுவாக கன்னி ராசி ஆண்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதீத புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து பாருங்க, ரொம்ப மக்கு கிட்ட ஓடியாடுறதும் கஷ்டம், அதீத புத்திசாலிகள் கிட்ட ஓடியாடுறதும் கஷ்டம். நிறைய கன்னி ராசி ஆண்களோட மனைவிகள் வந்து சொல்றதை நான் கேட்டிருக்கேங்க. பொதுவாக ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்றது, என்னங்க உங்க ஹஸ்பண்ட் கன்னி அதீத புத்திசாலியாச்சங்க, இன்னும் என்னங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு நான் யதார்த்தமா ஒரு வார்த்தை கேட்பேங்க. அவ்வளவுதான். நீங்க வேற அதீத புத்திசாலி கிட்ட வாழறதும் கஷ்டம், மக்க கூட வாழறதும் கஷ்டங்க. நீங்க வேற புத்திசாலித்தனம் தாங்க எங்களோட பெரிய பிரச்சனை அப்படிம்பாங்க. இது என்னடா இது பெரிய அக்க போரா இருக்கு, இப்படி கூடவா வரும் அப்படின்னா, ஆமாங்க. பொதுவாக வந்து பாருங்க, இக்கரைக்கே அக்கறை பச்சை. புத்திசாலித்தனம் இல்லைனாலும் அது வந்து என் புருஷன் புத்திசாலி இல்லைங்க, அவங்க கூட யார் வாழறது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல புத்திசாலிகள் வந்து ஓவர் புத்திசாலியாக இருக்காங்க, அவங்க கூட வாழ்றது கஷ்டம் அப்படின்னு சொல்றது உண்டு. ஸோ இந்த மாதிரி எதுனாலும் கஷ்டம் அப்படின்ற சூழ்நிலை இப்போ வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்ணியை பற்றி சொல்லணும் அப்படின்னா தேவையில்லாமல் பேசவே மாட்டாங்க. அளவுக்கு அதிகமாக பேசுறது, கச்சன்னு பேசுறது, மற்றவங்கள பேசியே சல்ல பண்ணுறது, இதெல்லாம் கண்ணிக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லலாம். நல்ல கிளவர்னஸ், இன்டெலிஜென்ஸ், ஷார்ப்னஸ் இதெல்லாம் வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். 4 வார்த்தை பேசினா கூட நச்சுன்னு நங்கூரம் போட்ட மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து பாருங்க, இது கால புருஷனுக்கு 6ஆம் பாவம் அப்படின்றதுனால இந்த ஆரோக்கியம் ரிலேட்டட் மார்ஷல் ஆர்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கலைகள் 64லையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இருக்க தான் செய்கிறாங்க. பொதுவாக கலைகள் எல்லாம் ரொம்ப சாதாரணமாக வந்துடும் கன்னிக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, புதன் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி அப்படின்றதுனால இவங்களுக்குள்ள ஒரு வசீகரத்தன்மை, ஒரு ஈர்ப்பு சக்தி அப்படின்றது இன்பில்ட்டாகவே இருக்குங்க. சரி, இப்படிப்பட்ட கன்னி ராசி பர்சன்ஸ் வந்து பாருங்கள், ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாங்க. ஆக்சுவலி என்னென்னாங்க, இன்னொரு விஷயம் இதில் சொல்லணும். ஒரு ஃபேமிலியில் ஒரு கன்னிராசி பையன் பிறக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேமிலியில் இப்போ அந்த அப்பா அம்மாவுக்கு அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை குட்டியே இல்லை, ஆனால் அவங்களாம் பயங்கர டாமினேட்டிங்கான பர்சனாலிட்டிஸ் அப்படின்னா, இந்த பையன் அவங்கக்கிட்ட நைஸாக பேசி மொத்த சொத்து வாங்கிப்பேன். இன்பில்ட்டாகவே டாக்டிக்ஸாக பேசுறதுக்கு இவங்களுக்கு தெரியும். டாக்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா கன்னி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு கன்னிராசி பையன் பிறக்கிறான் அப்படின்னு மற்ற குழந்தைங்க மாதிரி தான் அவங்களோட லைஃப் வந்து அப்படி சின்ன வயசில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எது செஞ்சாலும், ஏன் பாட்டி இப்போ இது வந்து காரக்குழம்புல வந்து பார்த்தீங்கன்னாப்பா கடைசியில் தான் புளி ஊற்றணும் அப்படின்னு அவங்க பாட்டி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா குழந்தைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சமையல் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன் கடைசியில் புளி ஊற்றணும், முன்னாடி புளி ஊற்றினா என்ன பிரச்சனை அப்படின்றத தெளிவாக கேட்டுப்பாங்க. புள்ளி வச்சு தான் கோலம் போடணும் அப்படின்னா, புள்ளி வைக்காமல் கோலம் போட்டால் என்ன ஆகும்? உடனே பாட்டி சொல்லுவாங்க, புள்ளி வைக்காமல் கோலம் போட்டால் அந்த கோலத்தினோட வந்து கான்டர் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்காது, கோலம் வந்து கோணமானலாக இருக்கும், அதனால் புள்ளி வச்சு கோலம் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்து வீட்டில் அந்த ஆட்டி புள்ளி வைக்காமையே கோலம் வந்து கரெக்டாக போடுறாங்களே, அது எப்படி? இப்படிப்பட்ட கேள்விகளாக வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி குழந்தைங்களே கேட்கும், ஆண் பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த பையன் ஒரு ஸ்கூல் போகிறான், ஒரு 8th 9th படிக்கிறான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வச்சுப்பான் அப்படின்னா, எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்க மாட்டான். ஃப்ரெண்ட்ஸு நல்ல புத்திசாலியாக இருக்கணும். தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க கிட்ட பேசி வம்பில் மாட்டிக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ரொம்ப கச்சன்னு பேசக்கூடாது. இந்த மாதிரி சில க்ரைட்டீரியாஸ் அவங்களுக்கு இருக்குது. அந்த க்ரைட்டீரியாஸ்லாம் டிக் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து நல்ல ஃப்ரெண்டாக இருக்க முடியும். அதுக்கு மேலே ரகசியம் காக்கணும். நான் ஏதாவது உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா நீ அதை மெயின்டைன் பண்ணணும். அவன் சொல்லிட்டான், முரளி இதை சொன்னான்னு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான்னா அவனை அந்த செகண்ட் கட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். பொதுவாக வந்து பாருங்கள், நான் ஏதாவது உங்ககிட்ட சொல்லணுன்னா நீ அந்த ரகசியத்தை மெயின்டைன் பண்ணணும். அதை சேட்டர் பாக்ஸ் மாதிரி எல்லா இடத்துலையும் சொல்கிற அப்படின்னா உன் ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கண்ணிக்கு இயற்கையாகவே உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த பையன் ஒரு காலேஜ் போகிறான். காலேஜ் போகும்போது லவ் பண்ணுவாங்கல்ல, ஆப்வியஸ்லி லவ் பண்ணுறாங்க. எந்த மாதிரி பிள்ளையை பார்த்தா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, பொண்ணு ரொம்ப வசீகரமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பொண்ணுனோட புத்திசாலித்தனம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும். ஒரு சமயோஜித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சமயோஜித புத்தி இருக்க பொண்ணு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு பிள்ளைக்கு வந்து பாருங்கள், காலேஜில் பிள்ளைங்கள்லாம் ஸ்போர்ட்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு விழுந்த உடனே ரத்தம் வந்து அப்படியே ஊற்றுது. இந்த பிள்ளை நிறைய பேர் வந்து பாருங்கள், ரத்தம் நிறைய ஊற்றுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு பிள்ளை மட்டும் நேராக கிச்சனுக்கு ஓடுது, குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அங்கே இருக்க மஞ்சத்தூளை கொண்டு வந்து காலில் அப்புது. அந்த பொண்ணுனோட சமயோஜித புத்தி எவ்வளோ பெரிய புத்திசாலித்தனம். அந்த பொண்ணுனோட புத்திசாலித்தனத்தை இவங்க அட்மையர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மஞ்சள் அமுத்தின உடனே என்ன ஆகும், ரத்தம் வந்து ஊற்றுறது நின்றுடும், இந்த ப்ளீடிங் வந்து நிறைய குறைஞ்சிடும். அப்போ இந்த பொண்ணு நல்ல புத்திசாலியாக இருக்கே, இந்த சட்டுன்னு வந்து ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு இந்த பொண்ணுக்கு தோணுது. எல்லாருக்கும் வந்து பாருங்கள், ஒரு பதட்டம் அப்படின் போது மூளை செயல்படாது இல்லைங்களா?
ஆனால் அந்த பதட்டத்துலேயும் ஒரு பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமாக இதை வந்து கொண்டு வந்து செய்யுது அப்படின்னா இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பாட்டு ஒன்று வரும் பார்த்தீங்களா, எந்த பெண்ணிடமும் இல்லாத ஒன்று அது ஏதோ அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது அப்படின்னு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இவங்களுக்கு மற்ற பொண்ணுக்கிட்டலாம் இல்லை, இவகிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க அட்ராக்ட் ஆவாங்க. அட்ராக்ட் ஆகி அந்த பிள்ளையை சின்சியராக லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணும்போது அந்த பிள்ளை என்னென்னவோ பேசும். இவங்க ஆமாம் சாமி, அந்த பிள்ளை 100 வார்த்தை பேசுறதுனா இவங்க 2 வார்த்தை தான் பேசுவாங்க. ஆனால் கண்ணிக்கு வந்து பாருங்க, பொண்ணு பற்றி மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலி என்ன, அவங்க அப்பா யார், அவங்க அம்மா யார், அவங்க கூடயும் நான் நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசைலாம் இன்பில்ட்டாகவே இந்த கன்னி ராசி ஆண்மகனுக்கு இருக்க தான் செய்யும். சரி, அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிப்பாங்களா? லவ் பண்ண பொண்ணை தான் திருமணம் பண்ணிப்பாங்க பெரும்பாலும். இவங்க வந்து மேஷம் விருச்சிகத்தை லவ் பண்ணாங்க அப்படின்னா பெருசாக வந்து அது நல்லா இருக்கிறது இல்லைங்க, அது வந்து நெகட்டிவ் நோக்கி போகுது. அது லவ் பண்ணும்போதே பிரேக்கப் ஆகிடுது பெரும்பாலும், ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்ல முடியாது. மேஷம் விருச்சிகத்தை வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிவிட்டு வாழறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க, சூப்பர் டூப்பராக வாழ்கிறாங்க அப்படின்ற அதுக்கு ஒரு டவுட், ஒரு குவெரி இருக்குது. பட் பியாண்ட் தட் வாழறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் பண்ணிக்கின பின்னாடி இவங்க எப்படி ஆஸ் யூஷுவல் கல்யாணான புதுமண தம்பதியினர் அப்படின்றது எனக்குரிய ஒரு 90 நாள் வரைக்கும் அவங்க புதுமண தம்பதியினர் தான். ஜோடி புது ஜோடிப்பா, 90 நாள் வரைக்கும் அந்த ஜோடி புதுசு தான் எல்லாமே. அதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா திட்டினாலும் அதுங்களுக்கு அதில் சந்தோஷம் தான் கிடைக்கும், ஒருத்தவங்க அடித்தாலும் சந்தோஷம் தான் கிடைக்கும். அப்போ அவங்க வந்து வேற வேர்ல்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஒரு 90 நாள் போதும், ஒரு 100 நாள் போதும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்களுக்கும் என்ன சுத்தமாக ஒத்தை வரமாட்டேங்குது. காரணம் என்ன? அந்த சமயோஜித புத்தியை நான் பார்த்த எனக்கு, நான் புத்திசாலி, புதன் உச்சமடையக்கூடிய பர்சன், அந்த ராசியை சேர்ந்தவ, அந்த நேரத்தில் அந்த பொண்ணுனோட புத்திசாலித்தனத்தை பார்த்த எனக்கு, அந்த பொண்ணுக்கு புத்தின்றது எப்பயுமே வந்து ஒர்க் பண்ணுதா, புத்தின்றது இருக்கா அப்படின்றது பார்க்க தெரியாமல் போச்சேடா அப்படின்ற கதையாயிடும். அதாவது அந்த நேரத்தில் அந்த பிள்ளை ஏதோ வந்து அது வந்து நாய் சொல்லிச்சோ, நரி சொல்லிச்சோ, குருவி சொல்லிச்சோ, பட்சி சொல்லிச்சோ, சட்டுன்னு அந்த பிள்ளை அவங்க வீட்டில் யாரோ செஞ்சுருப்பாங்க வந்து செஞ்சிருச்சு. ஆனால் நீ எதிர்பார்த்த புத்திசாலித்தனம்ன்றது அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கா? இல்லவே இல்லையே. அதை இப்போ தானே நான் கண்டே பிடிச்சேன் அப்படின்ற இந்த வடிவேல் சார் ஒரு படத்தில் இது பண்ணுவார் பாருங்க, டேய் நானும் கஷ்டப்பட்டு எத்தனையோ கெட்டப் போடுறேன்டா, எப்படி என்னை கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறீங்க அப்படின்னு. மண்டையை மாத்திரம் உனக்கு மண்டையில் இருக்க கொண்டையை மாற்ற தெரியலையா அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. அந்த கதையை தான் இந்த கதையை நம்ம சொல்லணும். புத்திசாலித்தனம், அந்த சமயோஜித புத்தியை அந்த க்ஷண நேரம் பார்த்த உனக்கு அந்த பிள்ளைக்கு புத்தி இருக்கான்னு பார்க்க தெரியலையா அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதாவது இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது இன்டெலிஜென்ஸ், அங்கே அந்த பிள்ளை ரொம்ப மக்கா அமையும். இல்லைன்னா ரொம்ப பொதுவாக வந்து பாருங்கள், உஷார்த்தனம் கேப்மாரித்தனம் வேறு, இன்டெலிஜென்ஸ் வேறு இல்லைங்களா. அந்த கேப்மாரித்தனம் கேடித்தனம் உஷார்த்தனம்லாம் இருக்கும், ஆனால் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இருக்காது. பொதுவாக வந்து பாருங்கள், நிறைய படித்தவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தி இருக்கும், கேப்மாரித்தனம்ன்றது இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி கன்னி இன்பில்ட்டாகவே அவங்களுக்கு நிறைய இன்டெலிஜென்ஸ் உண்டு, கேப்மாரித்தனம் கிடையாது. டேக்ட்ஃபுல்னஸ் உண்டு. டேக்ட்ஃபுல்னஸ்னால் இந்த பிரச்சனையில் நான் இப்படி சமாளிப்பேன் அப்படின்ற விஷயம். அப்போ அங்கே வந்து ஃபஸ்ட்டு கிளாஷ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். நம்ம எதிர்பார்த்தது புத்திசாலித்தனம், அதுவே இல்லாமல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மக்கா இருக்கே, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, காம்ப்ரமைஸ் பண்ணி வாழலாம். பெரும்பாலும் கன்னி நிறைய பேர் காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்க, அது உண்மைதான். சரி, அங்கே கேப்மாரித்தனம் என்ன பண்ணும், இவங்க என்ன அட்ஜஸ்ட் பண்ணாலும் இவங்களுக்கு வந்து செக் வச்சுட்டே இருக்கும். எனக்கு புத்திசாலித்தனம் இல்லை, எனக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லை, ஷார்ப்னஸ் இல்லை, கிளவர்னஸ் இல்லை, ஆனால் என்னோட செம்ம உஷார்த்தனத்தில் நான் என்ன பண்ணுறேன், உங்கள் அம்மா உன்னை விட்டு போயிடணுன்ற, உங்கள் அப்பா உன்னை விட்டு போயிடணுன்ற, நீ சம்பாரிச்சு ₹1 கூட அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்ற, நீ சம்பாதிக்கிறது மொத்தம் எனக்கு வேணுன்ற, எங்கள் அப்பா அம்மாவுக்கும் செலவு பண்ணு, உங்கள் அப்பா அம்மா வீட்டை விட்டு துரத்திடுன்ற, இப்படி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. சரி, வேறு வழி இல்லை, பேலன்ஸ்டாக நம்ம வந்து ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா விட்டு இவங்க தனியாக வராங்க, தனியாக வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா, மனைவினோட அட்டகாசங்கள் அப்படின்றது தாங்க முடியாமல் போகுது. என்ன சம்பாரிச்சாலும் அவங்க வீட்டுக்கு பேக்கப் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்கள சரி வர பார்த்துக்கிறது இல்லை, அவங்க வந்து ஒரு கவனக்குறைவாக இருக்கிறது. அவங்க வந்து பாருங்கள் கொஞ்சம் வசதி இருக்குது, அவங்க பப்புக்கு போயிடுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு போயிடுவாங்க, அவங்க கிளப்புக்கு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. என் குழந்தைங்கள சரியாக பார்த்துக்க மாட்டேன்றாங்க. அதனால் குழந்தைங்களோட கேரக்டரில் நிறைய மாற்றம். என் குழந்தைக்கு இப்போ 12 வயசு ஆகுது. என் குழந்தை இந்த வயசில் அப்பா அம்மானோட ஒரு அரவணைப்பு அப்படின்றது வேணும் இல்லைங்களா. வாழ்க்கையை வந்து நல்லதா கெட்டதா நிர்ணயிக்கக்கூடிய வயது இந்த வயது. இந்த காலகட்டத்தில் இந்த வயதில் நம்ம பக்குவப்படுத்தலை அப்படின்னா அந்த குழந்தை கெட்டு போயிடும் அப்படின்றது கண்ணிக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும்
ஒய்ஃப் வந்து பார்க்க முடியல, நான் பெரிய பிஸ்னஸ்மேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல, ஒய்ஃப் தான் எல்லாம் பார்க்கணும். ஆனால் அவளா எதையுமே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்றா. அவளோட சந்தோஷம்தான். எனக்கு கலத்திர ஸ்தானத்துலேயே அப்படி இருக்குங்க, எனக்கு கலத்திர ஸ்தானத்துலேயே சுக்கிரன் வந்து உட்காந்துட்டுருக்கா, நான் என்ன பண்ணுறது? அதுக்கு மேலே அதை சனி பார்க்குறான். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது, செவ்வாயும் பார்க்குறான். அப்போ என்ன இருக்குது, எனக்கு பெருசாக வந்து ஹாப்பினஸ் இல்லை. என் மனைவியை பற்றி நான் யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு பிரச்சனை தான். நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இவ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே ஹாப்பினஸ்க்காக இன்னொரு லேடி கூட ரிலேஷன்ஷிப் இருக்க விருப்பப்படல. ஏன்னா நான் கண்ணி, எனக்கு தெரியும் இங்கே பிரச்சனைன்னு அங்கே போனால் அந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாக, இந்த பிரச்சனைக்கு மேலே, அதாவது ஒரு ஜாங்கிரிக்கு மேலே இன்னொரு ஜாங்கிரியை வச்ச மாதிரி எனக்கு வந்துடும். பட் பியாண்ட் தட் நான் இது வந்து ஒரு நிரந்தர ஹாப்பினஸ், ஒரு நிம்மதி அப்படின்றது எதிர்பார்க்குறேன். அதுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று, இந்த பிள்ளையை வந்து நான் வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் விருப்பப்படுற பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஆனால் என் மனசுக்கு பிடிச்ச பிள்ளை ஆல்ரெடி கல்யாணமானதாக இருக்குது. நான் என்ன பண்ண முடியும்? இவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு சைடாவது பிரச்சனை அப்படின்றத விட்டுட்டு என் குழந்தையோட நான் நிம்மதியாக இருக்கலாம், அவள் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் மைண்ட் வந்து பயங்கரமாக தோணுங்க கன்னிக்கு. இந்த இவ்வளோ தோன்றத அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு ஸ்டேஜில் டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்களா, ஆங்ஸைட்டிக்கு போயிடுவாங்களா அப்படின்லாம் கேட்டால் அதெல்லாம் கிடையாதுங்க, சமாளிப்பாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு சேலஞ்சஸ் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். இன்பில்ட்டாகவே சேலஞ்சஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க பெரிய ஆளாகவே ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சுடர் விட்டு எரியும் விளக்காயினும் தூண்டுகோல் ஒன்று வேணும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. அது வந்து கண்ணிக்கு அழகாக பொருந்தும். அவங்க சுடர் விட்டு எரியக்கூடிய விளக்கு தான். பட் அப்பப்போ அவங்களுக்கு வந்து பாருங்கள், யாராவது நீ என்ன பெரிய ஆளா, நான் உன்னோட பெரிய ஆள்னா, நீ என்ன பெரிய ஆளா, உன்னோட பெரிய ஆளா நான் ஆய் காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தே நீட் சேலஞ்சஸ் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபேமிலியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயங்கர வந்து சேலஞ்சான ஒரு ஃபேமிலியாக தான் அமையும். பெரும்பாலும் அதையும் அவங்க ஓவர் கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒர்க் அப்படின்னா, வேலை அப்படின்னா கண்ணியை பொறுத்த வரைக்கும் வேலைன்னு வந்துட்டு நான் விளக்கார மாதிரிப்பா அப்படின்ற மாதிரி தான். அதாவது எக்ஸலண்ட்டாக பிளான் பண்ணுவாங்க, அதை பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஆல்வேஸ் அலர்ட், எப்பயுமே அலர்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப டேக்ட்ஃபுல்லான பர்சனாலிட்டிஸ். மல்டிபிள் தாட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா? மல்டிபிள் தாட்ஸ் இருக்கும். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மைனஸான லைஃப்பாக இருந்தாலும் பொறுத்துட்டு அப்படியே ஸ்மூத்தாக வாழறது அப்படின்றது நிறைய கன்னிராசி ஜென்ஸ்கிட்ட இருக்க தான் செய்யுது. அதுக்கு ரீசன் ஏதோ ஒன்று இருக்கும். குழந்தைக்காக, அப்பா அம்மா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு வயசாகிடுச்சு, நான் பிரிஞ்சுட்டா அவங்களால மனசு தாங்காது. அதனால் நான் ஒரு பெரிய கன்சர்ன் வச்சு நடத்துகிறேன். நான் டிவோர்ஸினா எனக்கு என்னோடய சொசைட்டியில் என்னோடய பிஸ்னஸ்மேன் பர்சனாலிட்டிஸ்க்கு நடுவில் மரியாதை இருக்காது. அதுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் காம்ப்ரமைஸாக வாழறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆல்வேஸ் அலர்ட் அப்படின்னா கண்ணியை சொல்லலாம். புரியுதுங்களா? சரி, இவங்களுக்கு வந்து வேறு என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னா, முதல்ல வந்து மனைவினால் பிரச்சனைங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம குழந்தைங்களால பிரச்சனை. இந்த பிரச்சனை தொடர அவங்களுக்கு வேலையில் பெருசாக கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது பண்ண முடியாது. அதனால் கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கொஞ்ச நாட்கள், சிறிது நாட்கள் அவங்க அப்படியே தொய்வு நிலைக்கு போவாங்க. பட் அகைன் வந்து அவங்க அந்த தொய்வு நிலையிலேருந்து நார்மல் லைஃப் கொண்டு சூப்பரான ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப், ஃபேமிலி லைஃப் நான் சொல்லலை, பிஸ்னஸ் லைஃப், ஒர்க் லைஃப்பை இன்றளவும் நிறைய கன்னிராசி அன்பர்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். வாழ்த்துக்கள்.